மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2026 போலீஸ் எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த கிளாஸஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸோட ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்கள் அப்படின்ற டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாக நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது மட்டும் தான் பார்க்க போறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சிட்டேன், ஹேண்ட் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை அப்படியே பார்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்டராக கொடுக்குறேன். நீங்கள் அந்த ஆர்டரை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதுமானது. ஓகேங்களா? அடுத்த வந்து நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ், அதாவது போலீஸ் எக்ஸாமுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் ஆனது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து தொடங்குது. சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் மெட்ரா ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலம் இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்குது. 65 தேர்வுகள் நடத்துகிறோம். 6500 வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஸ்க்ரீன் தர நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு மெட்ரா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைனா இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 2. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடத்தி வெற்றிகரமாக போயிட்டு இருக்கோம். இப்போ பேட்ச் 2 நடத்திருக்கோம். அடுத்து பேட்ச் 3, பேட்ச் 4 அப்படின்னு ஆரம்பிச்சுட்டே இருப்போம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 2ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்கோம். இப்போ பேட்ச் 3 ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதில் 2 டேஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைமை குறைச்சி கொடுக்க முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் மந்த் எண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ், அதாவது இந்த டெஸ்ட் பேட்சை முடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுடைய அந்த நீங்கள் படிக்கக்கூடிய அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுருக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ் உங்களுக்கு டைம் இருக்கும். சரிங்களா? இந்த பேட்சை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா 2500 ஃபீஸும், நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட், அதாவது நான் ஆல்ரெடி நம்ம அகாடமியில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2000 வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணால் போதும். விருப்பமுள்ள மாணவர்கள் மெட்ரா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதனுடைய முதல் தேர்வு சிறப்பு முழு தேர்வு. இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா வருகிற மார்ச் 25ஆம் தேதி நடக்குது. இந்த ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி முடிச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ல வீக்காக இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ல வீக், ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் கொடுத்துருக்கோம். 25லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் டைம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து ரெகுலராக டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்குது. சரிங்களா? மற்றபடி வந்து ஷெடியூல் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஷெடியூல் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. இல்லை ஸ்க்ரீன் தர நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே, இன்னைக்கு டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு, ஓகேங்களா, 2026 பிசி எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆன்லைனில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸோட மேக்ஸ், ஓகேங்களா, மேக்ஸோட இன்ட்ரோ வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எண்கள் அப்படின்ற டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த எண்கள்னா என்ன, அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறது மூலம் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு வந்துன்னா லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். கம்ப்ளீட்டாக போலீஸ் எக்ஸாம் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது 6 to 10 ஸ்கூல் புக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் பயப்பட தேவையில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கிளாஸஸ் இருக்கும், இல்லைனா ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஏதோ ஒன்று கொடுத்துருவோம். அதேமாதிரி டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். சரிங்களா? அதேமாதிரி ஸ்டடி மெட்டீரியல், அதாவது பிடிஎஃப், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் புக் ஒன்று நடத்துகிறோம் அப்படின்னா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிரும். மேக்ஸ் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? வீக்லி டெஸ்ட் அண்ட் அனாலிசிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். டவுட், அதாவது நீங்கள் டவுட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணுறதுக்கே தனியாக ஒரு செஷன் கொடுத்துருவோம். சரிங்களா? அது ஒரு வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 டேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் அந்த 1 வீக்ல என்னென்னலாம் நடத்திருக்கோம், அதில் என்னெல்லாம் டவுட் இருக்குன்ற நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதேமாரி லாஸ்ட் மினிட் ரிவிஷன் மெட்டீரியல், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடையில வந்து பார்த்தீங்கன்னா நடத்த மாட்டோம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல உங்களுக்கு நடத்திடுவோம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருவோம். நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நோட் பண்ணிக்கிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் ஜாயின் பண்ணி இருந்துக்கோங்க. கூடிய விரைவில், ஓகேங்களா, எப்போ வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தயாராக இருங்க, நம்மளோட இணைந்து பயணிங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா காவலராக முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
டாபிக் உள்ள போயிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ்ல கணிதத்திற்கு உண்டான ஒரு அறிமுகம் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணிதத்துக்கு வந்து கணிதம், அதாவது மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பேசிக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு தெரியாது. அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி நடத்திருக்கோம். சரிங்களா? இப்பதான் நம்ம டாபிக் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக போறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸை எப்படி நடத்த போறோம் அப்படின்னு நீங்க இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்கள் அப்படின்ற டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா எண்கள்னா என்னென்ன, அதுல என்னென்னலாம் வெரைட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் இதுல வந்து பார்க்க போறோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? அதனால வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்த்தாதான் என்னென்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்காக என்னென்னலாம் எண்கள்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸா கொடுக்க முடியும் அப்படின்றத, ஏன்னா நம்ம வந்து ஒரு சம் வந்து ஈஸியா நடத்த முடியும். ஒரு பேசிக்ஸை சொல்லி கொடுக்கும்போது, அதாவது ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கும் புரியணும், நல்லா படிச்சவங்க ஏதோ 1-2 விட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் புரியணுங்கிறதுனால நம்ம பக்காவா நோட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அந்த நோட்ஸை பார்த்து இமீடியட்டா உங்களுக்கு நடத்த போறேன். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. இப்போ எண்கள், இப்போ எண்கள்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்களுடைய இடமதிப்பு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஓகேங்களா? எண்களுடைய இடமதிப்பு, எண்களுடைய இடமதிப்புனா என்ன? ஓகே, இது 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து இடமதிப்பு. ஓகேங்களா? இதுல இடமதிப்புனா என்ன? இதை வந்து நீங்க எப்படி வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணுவோம்? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம் அப்படி கொண்டு போமா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படி ஒரு கமா போட்டு இது ஈஸியா படிப்பீங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா 20,34,982 அப்படின்னு சொல்லுவீங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எண்களுடைய இடமதிப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். ஓகேங்களா? அப்ப எண்களுடைய இடமதிப்பு அப்படின்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா எண்களோட இப்ப 9ஓட இடமதிப்பு என்ன அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா, 9 முதல்ல எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 1, 10, 100 இருக்கா? அப்போ இன்ட்டு 100. ஓகேங்களா? 900. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இப்படி கொடுப்பாங்க. இப்படி கொடுத்துட்டு 9இன் இடமதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. 900. ஓகேங்களா? அப்ப 4ஓட இடமதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன சொல்லணும்? 4000ன்னு சொல்லணும். ஓகேங்களா? 9ஓட இடமதிப்புன்னு கேட்டோம்னா 3, 1, 2, 3வது இடத்துல இருக்குன்னு போடக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 9ன்னு எடுத்து போடக்கூடாது. ஓகேங்களா? இதனோட இடமதிப்பு, இந்த இடத்தோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நேச்சுரலாவே 100ன்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 9 × 100 வந்து பாத்தீங்கன்னா 900. ஓகேங்களா? ஓகே. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது விட்டுருவேன்றனால வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை பார்த்து அப்படியே நடத்திட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக போகிறேன். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புரியாது. முடிஞ்ச அளவு இதில் நான் தெளிவாக நடத்துகிறேன். நீங்கள் ஆனால் நம்ம நடத்த நோட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. சரிங்களா? ஓகே. இப்போ இதே இது ஓகேங்களா? 20, 34, 9, 22 இப்படி கொடுத்துருக்காங்களா? இந்த 9உடைய முகமதிப்பு அப்படின்னு கேட்பாங்க. இந்த 9உடைய முகமதிப்பு என்னன்னு கேட்டா 9 தான். ஓகேங்களா? இடமதிப்புன்னு கேட்டா 900. இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். இது எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து நீங்க ஸ்கூல் புத்தகத்திலே இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல் புத்தகத்திலே தெளிவா கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கவனிச்சிருக்க மாட்டோம். டைரக்டா வந்து எக்ஸசைஸ் போயிருப்போம். இதை படிச்சு பார்த்து அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உள்ள போறது ஈஸி. ஓகேங்களா? ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இத்தனை நாள் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இது எல்லாமே பள்ளி பாட புத்தகத்திலே இருக்கு. ஓகேங்களா? 6வது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 6 to 10 ஸ்கூல் புக்கோட மேக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் எல்லாமே அதுல இருக்கும். சரிங்களா? இப்போ 9உடைய முகமதிப்புன்னு கேட்டாங்கன்னா 9 தான். 8ஓட முகமதிப்புன்னு கேட்டா 8 தான். 2ஓட முகமதிப்புன்னு கேட்டா 2 தான். ஆனா அதோட இடமதிப்புன்னு கேட்டாதான் அது எந்த இடத்துல இருக்குன்றதை நீங்க நோட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது எண்களுடைய வகைகள். ஓகே. இது பேசிக் அந்த ஸ்கூல் புத்தகத்துல இருந்துச்சு, அதனால உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு கம்மியா கேட்கலாம்ப்பா, எப்படி வேணா கேட்கலாம். இது உங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்கு, அதனால கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இதுல இப்ப நம்ம நோட் பண்ண போறது இயல் எண்கள்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? இயல் எண்கள்னா ஜென்ரலா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கணும். 1, 2, 3, 4, 5, ஓகேங்களா?
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இயல் எண்கள். இயல் எண்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முழு எண்கள். முழு எண்கள் அதாவது இயல் எண்கள் அப்படின்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், அது முக்கியமானது. இப்ப முழு எண்கள்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? இது முக்கியமானது. இப்படி எண்ட்லெஸ்ஸா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஓகேப்பா. இப்போ இது 3ஐயும் வந்து தெளிவா வாட்ச் பண்ணிக்கோங்க. இது 3 தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வேண்டியது. இயல் எண்கள்னா என்ன? 1, 2, 3 அதாவது 1ல தொடங்கி அதனுடைய பயணத்தை வந்து பாத்தீங்கன்னா தொடரணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முழு எண்கள் அப்படின்னா 0ல ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? எண்கள்னா வந்து இயல் எண்கள்னா 1ல ஸ்டார்ட் ஆகணும், முழு எண்கள்னா 0ல ஸ்டார்ட் ஆகணும். முழுக்கள் அப்படின்னா அது மைனஸ்ல ஸ்டார்ட் ஆகி பிளஸ்ல போய் முடியணும். ஓகேங்களா? இது 3 முக்கியமானது. இது 3மே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு உண்டான எக்ஸாமை நீங்க நோட் பண்ணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம் இருக்கும். அந்த சம்மை பார்க்கும்போது இது நம்ம ஏன் சொன்னோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் நீங்க இதை நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி கொடுப்பாங்கன்னா முதல் 10 இயல் எண்களின் கூடுதல்னு கொடுப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? அப்ப முதல் 10 இயல் எண்கள் இப்ப முழு எண்கள்னு கொடுத்தா முதல் 10 முழு எண்கள்னு கொடுத்தா 0வை சேர்த்து கூட்டணும். சரிங்களா? இப்ப முதல் 10 இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதுல இருந்து அப்படியே 10 நம்பர் எடுத்து கூட்ட வேண்டியதான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சும்மா போட்டு காட்டுறப்ப இப்ப முதல் 10 இயல் எண்களோட கூடுதல் என்ன வரும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 55 வரும். 1 இப்படிதான் நான் கால்குலேட் பண்ணுவேன். 20, 30, 40, 45, 55. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூப்பா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேரக்டா மனப்பாடம் பண்ணிக்கணும். நான் அப்படிதான் மனப்பாடம் வச்சிருக்கேன். அதாவது இந்த மாதிரி இயல் எண்களை கூட்டும்போது இப்படி மேலும் கீழே அடிச்சு கூட்டினீங்க அப்படின்னா ஈஸியா கூட்ட முடியும். நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 55 வரும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. முதல் 10 இயல் எண்களுடைய கூடுதல்னு கேட்டாங்கன்னா இது. முதல் 10 முழு எண்களின் கூடுதல் கேட்டாங்கன்னா 10 சேர்க்க முடியாது. அப்ப இது வரைக்குமே எத்தனை இருந்திருக்கும்? 45 தான் இருந்திருக்கும். இந்த 10 இங்க சேர்த்துருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக மேல 0 சேர்த்திருக்கும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்ப எண்ணி பார்த்தா அதுல 10 நம்பர் வந்துருக்கணும். அப்போ இங்க பாருங்க 10, 20, 30, 40, 45. இந்த 0 கூட்ட முடியாது. ஓகேங்களா? அதனால 45. ஓகேவா? 0க்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா முழு எண்கள். இது வந்து பாத்தீங்கன்னா இயல் எண்கள். இந்த மாதிரி சம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம் அப்படின்றனால இதை உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். இது உள்ள இன்னும் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இயல் எண்கள் அப்படின்னு சொல்றது. முழு எண்கள் பெருசா யூஸ் ஆகாது. நம்ம பட் முழு எண்களை பத்தி டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ஸ்ல அந்த ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும். அதை டைரக்டா மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? நீங்க ஸ்கூல் புக் 6 to 10ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்க சால்வ் பண்ணி பாத்துக்கணும். சரிங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுல இப்போ ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அதுல எல்லா சம்மையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடத்திட்டு இருக்க முடியாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைப்ல இருக்கிற எல்லா சம்மையும் வந்து நம்ம நடத்திடுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு டைப் இருக்குன்னா அந்த டைப்ல ஒரு சம். ஓகேங்களா? அதை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கொஸ்டின் கொடுத்துருவோம். அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்கணும். அது இல்லாம நீங்க ஓனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ எண்கள் அப்படின்ற டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜென்ரலா நீங்க எந்த புக் எடுத்துக்கிட்டாலும் இப்போ வந்து RS அகர்வால் எடுத்துக்கோங்களேன். எண்கள் அப்படின்ற டாபிக்லேயே ஒரு ஆயிரக்கணக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆயிரக்கணக்கான கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா முடிக்க முடியாது, சிலபஸ் முடிக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ ஒரு டாபிக்கு ஒரு சம் 2 சம் அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதுல டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டை நீங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம 6 to 10 ஸ்கூல் புக்கையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸ் புக் பேக்கு அந்த முக்கியமான பயிற்சி எல்லாம் பார்த்துக்கணும். இது ஏன் இப்ப இவ்வளவு பிசிக்கு இவ்வளவு கஷ்டமா பார்க்கணுமா? பார்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்றேன். நம்ம நடத்துறதே போதுமானது, இருந்தாலும் பார்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி முழுக்கள் இது வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பெருசா கொஸ்டின் இருக்காது. இது நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்து இப்ப எண்கள் பார்த்தாச்சா? அடுத்தது இரட்டைப்படை எண்கள்லாம் தெரியும். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஒற்றைப்படை எண்கள் நமக்கு தெரியும். 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா இரட்டைப்படை எண்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இரட்டைப்படை எண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது இருக்கு. ஓகேங்களா? இந்த இரட்டைப்படை எண்கள்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 0வையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரட்டைப்படை எண்ணா வந்து பாத்தீங்கன்னா கணக்குல எடுத்துக்கிறாங்க.
ஓகேங்களா. இது ஏன் அப்படின்ற ஸ்டோரிக்குள்ள நம்ம போவேன்னா நம்ம ஒன்றும் பார்த்தீங்கன்னா அதாவது மேக்ஸ்ல வந்து நம்ம எதுவும் இது வாங்க போறதில்ல, மெடல் வாங்க போறதில்ல. ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏன் வந்துச்சு அப்படின்றத நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து முடிச்சாகணும். முடிச்சு டைம் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்லிடுறேன். ஓகேங்களா. அது ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா. இட்ட எண்கள் பத்திரம், ஒற்றை எண்கள் பத்திரம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகா எண்கள், பகு எண்கள், அதை பார்க்கணும். ஓகேங்களா. இப்போ பகா எண்கள், பகு எண்கள் பார்க்கலாமா? பகா எண்கள் பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகா எண். இந்த பகா எண்ணா என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பகா எண் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எண் தன்னாலையும் ஒன்னாலையும் மட்டும்தான் வகுப்படணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியறதுக்காக சொல்லி வச்சிருப்பாங்க. இதை நான் எப்படி நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ 7 எடுத்துருக்கோம். இந்த நம்பரை எதால வகுக்க முடியும்? எதாலையுமே வகுக்க முடியாது. சரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8னா அது 2ஆல வகுக்க முடியும், 4ஆல வகுக்க முடியும் இல்லையா. அப்போ இந்த 7ன்ற நம்பரை எதாலையும் வகுக்க முடியாது. இதை எதால வகுக்கலாம்னா 1ஆல வகுத்தோம் அப்படின்னா 7 1 7ன்னு வந்துடும். சரிங்களா. அதே மாதிரி 7ஆல வகுத்தோம்னா 1 7 7ன்னு வரும். ஓகேவா. அப்போ ஒன்னாலையும் தன்னாலையும்ன்றது அதே நம்பரால அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஷார்ட்கட். அப்ப பகா எண்ணுன்னா என்ன அப்படின்னா அதை பகுக்க முடியாது, நிறைய பகுக்க முடியாது. ஒன்னால வகுப்படணும், இல்லைன்னா அதே நம்பரால வகுப்படணும். இதுதான் பகா எண். அப்போ இதை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா பகா எண் அப்படின்னா இப்ப ஒண்ணுங்கிறது வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஒண்ணுன்றது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. நான் ஒண்ணு சேர்க்கக்கூடாது. இப்ப அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பகா எண் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 3 5 7 அடுத்து 9ன்னு போட்டக்கூடாது. 11 13 15 17 19. ஓகேவா. 15 கிடையாதுப்பா. ஓகேவா. நான் வந்து மேலே இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதிட்டேன். நீங்க அதை எழுதக்கூடாதுன்னு சொல்றதுக்காக வந்தேன். அப்படியே நானும் அப்படியே எழுதிட்டேன்ப்பா. ஓகேவா. 13 அப்படியே போயிட்டு இருக்கும். இப்போ இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப 2 ஏன் சார் பகை எண்? நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண், இரட்டைப்படை எண் எழுதல, பகா எண் தான் எழுதிருக்கோம். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம 2 செக் பண்ணி 2 அப்ப வகுக்கிறோம். எதால வகுக்க முடியும்? 1ஆல வகுக்க முடியும். அப்ப 2 1 2. அதே 2 வந்து பாத்தீங்கன்னா 2ஆல வகுக்க முடியும். 2 2. அப்போ ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்பட்டா அது என்னது? பகா எண். அப்ப 2ங்கிறது பகா எண். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த 3 அதே மாதிரி தான் வகுப்படும். 5 அதே மாதிரி தான். 7 இடையில 9 போட்டக்கூடாது. நம்ம ஒற்றைப்படை எண் கேட்கல, மேல கேட்டது ஒற்றைப்படை எண். அப்ப அதுல 9ன்னு வரலாம். இது பகை எண். அப்போ 9 நீங்க செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா 9 எதால வகுப்படும்? 1ஆல வகுப்படும். 9 9 9ஆல வகுப்படும். 1. அடுத்தது 9 எதால வகுப்படும்? 3ஆல வகுப்படுமே. ஓகேவா. 3 9. அப்போ இந்த அதாவது ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படாம எக்ஸ்ட்ரா ஒரு நம்பராலையும் சரி 10 நம்பர் எத்தனை நம்பரால வேணா வகுப்படலாம். இந்த ஒன்னாலையும் தன்னாலையும் இல்லாம எக்ஸ்ட்ரா எந்த நம்பரால வகுப்பட்டாலும் அது வந்து பாத்தீங்கன்னா அது பகு எண் அப்படின்ற கேட்டகரியில வந்துடும். இப்ப பகு எண் எடுத்துக்கோங்க. 4 6 வகுப்படும், 8 9 10 12 14 15. இப்ப இதை கால்குலேட் பண்ணி பாருங்க. இப்ப 4ங்கிறது 4 எதால வகுப்படும்? 1ஆல வகுக்கலாம், 4ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம். அதே மாதிரி இப்ப 8 எடுத்துக்கோங்க. 8 1ஆல வகுக்கலாம், 8ஆல வகுக்கலாம், 4ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம். இத்தனை நம்பரால வகுக்கலாமா? அப்போ 8ங்கிறது என்னது? பகு எண் அப்படின்னு அர்த்தம். இதுதான் பகு எண் பகா எண்ணுக்கு உள்ள வித்தியாசம். இப்ப இதை வச்சு ஒரு கான்செப்ட் இதுலேருந்து அப்படியே இந்த லைன்ல இருந்தே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு கீழே எழுதுறோம்ப்பா. வேற கலர் மாத்திக்கலாமா? கலர் கலரா வேணும். மிகச்சிறிய பகா எண் எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா. கொஸ்டினே அதுதான். உங்களுக்கு வந்து ஸ்கூல் புத்தகத்துல கொஸ்டினே புக் பேக்ல எப்படியே இருக்கும். மிகச்சிறிய பகா எண் எதுன்னு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ல கொடுத்துருப்பான். 1 2 3 0ன்னு கூட கொடுத்துருப்பான். ஓகேங்களா. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம இந்த கான்செப்டை சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணும்? மிகச்சிறிய நம்பர் அப்படின்னா ஒண்ணு 0வா இருக்கணும், இல்லை 1ஆ இருக்கணும். அது ஏதோ பகா எண்ணுன்னா தெரியல அப்படின்னா இப்போ இந்த டைம் பாருங்க. பகா எண்ல எது ஃபர்ஸ்ட் இருக்கு? 2. அப்போ மிகச்சிறிய பகா எண் என்னது? 2 தான் ஆன்சர். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நீங்க இந்த டேர்ம்ல இருந்து டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அதனாலதான் நம்ம இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா. இப்போ இவ்வளவுதான். பகு எண் அப்படிதான்ப்பா. பகு எண்லாம் உங்களுக்கு பெருசா கேட்க மாட்டாங்க. இந்த பகு எண் பகா எண்ல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல் 10 பகா எண்களின் கூடுதல் நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்தோம் இல்லையா.
அதாவது வந்து பாத்தீங்கன்னா முதல் 10 இயலெண்களோட கூட்டினா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி முதல் 10 பகா எண்கள் பகு எண்கள் கூடுதல் கேட்டுருவாங்க. சரிங்களா? ஓகேவா? அடுத்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிகச்சி பகு எண் பகா எண் பார்த்துட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கேட்டகரி இருக்கு, அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துருவோம்ப்பா, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லப்பா. நீங்க இருந்தாலும் நோட்ஸ் எடுத்துக்கிறது நல்லதுப்பா. நம்ம இதை மட்டுமே நம்பி இருக்க தேவையில்ல, நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. சரிங்களா? ஓகே. அடுத்தது இணைப்பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கப்பா. ஓகேவா? இப்போ எல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. ஆனா இது ரொம்ப சிம்பிளா இருக்கனால இந்த மாதிரி கேட்டுருவாங்கப்பா. இணைப்பகா எண் அப்படின்னா 2 எண்களின் மீப்பேவா என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன்னா இருக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இணைப்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மீப்பேவா மீசிமான என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம ஒரு டாபிக் எடுக்கிறோம், அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய வரதுனால அதை பார்க்கிறோம். ஓகேங்களா? இப்ப மீசிமானா ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 வர வரைக்கும் அதை வகுக்கணும்ப்பா. இப்ப எக்ஸாம்பிள் 8 5ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரிப்பா, 8 4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 8 4 எதால வகுக்கணும்? ஃபர்ஸ்ட் 2ஆல வகுக்கணும். உங்களுக்கு புரியணும் தேவைப்பட்டு நிறைய பேர் தெரிஞ்சவங்க வந்து இன்னும் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா 4ஆல கூட போட்டு அடிப்பாங்க. நீங்க அப்படி கூட அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 2ஆல அடிக்கிறோம். 2 1ன்னு வந்துச்சா, இதை நிறுத்தக்கூடாது, இதையும் 2ஆ மாத்தணும். அப்ப இன்னும் 2ஆல அடிக்கும். ஓகேவா? 1 1 இப்படி கொண்டாந்து முடிக்கும்பா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மீசிமா. இப்ப இதுல மீசிமா என்னது? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஓகேவா? இது உள்ள நீங்க பெருக்கினாலும் அது 1 தான். ஓகேவா? 1 இன்ட்டு இது எல்லாத்தையும் பெருக்கினா 1 தான். நம்ம இது சைடில் இருக்கிறத மட்டும் பெருக்கிட்டா போதும். 2 4 4 8. அப்போ இந்த நம்பரோட அதை 8, 4ஓட மீசிமா என்னன்னு கேட்டா 8. இப்ப மீபே வேணா இதுல கண்டுபிடிக்கலாமா? மீபேவை கண்டுபிடிக்கணும். 8 4 அதே மாதிரி 2ஆல் அடிக்கணும். 4 2 8 2 2 4. இப்போ இது 2ஆல் அடிக்கணும். 2 2 4 1. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நீங்க ஒரு நம்பர் போட்டீங்கன்னா அது ரெண்டையுமே வகுக்கணும். அப்படி வகுக்க முடியல அப்படின்னா அதோட நிறுத்திடணும் மேக்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மீபேவா. ஓகேங்களா? அப்ப இதோட மீபேவா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 வேல்யூ மட்டும்தான். ஓகேங்களா? அப்போ 2 இன்ட்டு 2 4 தான் இதோட மீபேவா. ஓகேங்களா? இதை மீப்போவான்னு சொல்லுவாங்க, பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பொதுவா வகுக்கிறது, அவ்வளவுதான். இதுதான் கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது இந்த இந்த இணைப்பகா எண்களுடைய மீபேவா என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 1ஆ இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த வேல்யூஸ் எப்படி இருக்கும்? இப்ப 2, 3 இருக்கு. இதை எதால வகுக்க முடியும்? இப்ப மீபேவை கண்டுபிடிக்கணும் அந்த நம்பருக்கு. ஓகேங்களா? இந்த 2, 3க்கு மீபேவை கண்டுபிடிக்கணும். எதால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப எதனா என்ன பண்ண முடியும்? 1 தான் போட முடியும். 1 போட்டா அதே 2 3 தான் வரும். ஓகேவா? அப்ப இதுதான் அவங்க சொல்ல வராங்க. அப்ப இணைப்பகா எண்கள்னா என்ன அப்படின்னா 2 எண்களுடைய மீபேவா வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது இணைப்பகா எண்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்ததுப்பா, விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விகிதமுறு எண்லாம் ஒண்ணு இல்லப்பா, இவ்வளவுதான். இந்த மாதிரி இருந்தாலும் அது விகிதமுறை எண்கள் அர்த்தம். இந்த டேம் மட்டும் ஞாபகம். இதுல ஒன்றும் பெருசா கொஸ்டின்ஸ் இல்லை. அப்படி கேட்கணும்னா டிஎன்பிசியில் ரொம்ப டீப்பாக இருக்கணும், நமக்கு அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி தான் நடத்த முடியும். இப்போ நீங்க பிசி எக்ஸாம்னா அந்த ஸ்டாண்டர்ட்ல என்னவோ அது மட்டும் நடத்தினாலே போதுமானது. ஓகேங்களா? ஜஸ்ட் இது உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் நம்ம நடத்துறோம். இன்னும் மேக்ஸ்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுன்றனால நோட்டுறோம். இதை ஃப்ரண்ட் பேஜ்ல எழுதிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதவீதம் பார்க்குறோம்னா அதுல என்னென்ன பேசிக்ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு நடத்திடுவேன். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் எண்கள்ல இந்த இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னால பார்க்குறோம். சரிங்களா? அடுத்தது விகிதமுறா எண்கள். விகிதமுறு எண்கள் பார்த்தோம் இல்லையா? விகிதமுறா எண்கள்னா ஒன்றும் இல்லை, இதை ரூட்ல இருந்து எடுக்க முடியாம இருந்துச்சு அப்படின்னா அது விகிதமுறா எண்கள். இதெல்லாம் ரூட்ல இருந்து எடுக்க முடியாது. ஓகேவா? இப்ப 4 இருக்கு, இதை 4 ரூட்ல இருந்து எடுக்க முடியும் 2. அப்ப இது அப்படி கிடையாது, இது விகிதமுறா எண்கள் கிடையாது. அப்ப இதுதான் விகிதமுறா எண்கள். ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது என்னது? ஓகே, இதுல ஒரு டைம் கேட்குறோம். இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த இயலெண்களை வச்சு ஒரே ஒரு கொஸ்டின் சாம்பிள் கொஸ்டின் எழுதியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துறேன். ஓகேவா? இயலெண்கள் பார்த்துக்கோங்கப்பா. 1 2 3 4 5 ஸ்டார்ட் ஆகும். முழு எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதுல இருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஓகேவா? இப்போ கூட்டல கொடுக்கலாம். ஓகேங்களா? கூட்டுல கொடுக்குறாங்க. கூற்று 1ல கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? எல்லா இயலெண்களும் முழு எண்கள். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா முழு எண்களும் இயலெண்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுல எது சரி? ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா? நான் உங்களுக்கு கீழே எழுதுறேன்ப்பா.
எக்ஸாமில் கொஷின் கேட்குறாங்கப்பா இப்போ. ஓகேவா, எக்ஸாமில் சம்மில் கொஷின் கேட்குறாங்க. எல்லா இயல் எண்களும் முழு எண்கள். இது கூற்று 1. கூற்று 2ல கொடுக்குறாங்க எல்லா முழு எண்களும் இயல் எண்கள். இதுல இருந்து கொடுக்குறாங்க 1,2 சரி, 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 1,2 தவறு. ஓகேவா? ஓகே. எல்லா இயல் எண்களும் முழு எண்கள், எல்லா முழு எண்களும் வந்து பார்த்தீங்கன்னா இயல் எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல எது சரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று மட்டும் தான்ப்பா சரி, இது தவறு. ஓகேவா? எல்லா இயல் எண்களும் முழு எண்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இயல் எண்கள்லாம் தெரியும், 1 2 3 4 5 6 இப்படி போயிட்டே இருக்குமா? இது எல்லாமே முழு எண்கள் தான்ப்பா. ஓகேங்களா? 1லேருந்து ஸ்டார்ட் ஆலே என்ன அர்த்தம்? முழு எண்கள் அர்த்தம். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இயல் எண்களும் முழு எண்கள். இதெல்லாம் முழு எண்கள் தான். ஓகேங்களா? ஒன்றும் குறை எண்கள் கிடையாது, விகிதமுறை எண்கள் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? அடுத்தது, எல்லா முழு எண்களும் இயல் எண்கள் கொடுத்துருக்கிறது தப்பு. ஓகேவா? இப்ப முழு எண்ணா என்னது? 0 1 2 3 4 5, 6 இப்படி கொடுத்துருக்காங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா முழு எண்களும் இயல் எண்கள் கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஏன்னா 0ங்கிறது இயல் எண்கள் கிடையாது. அதனால இந்த கூட்டு தப்பு. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? எல்லா முழு எண்களும் இயல் எண்கள் அல்ல அல்லது கிடையாது அப்படின்னு வந்திருக்கணும். புரியுதா இது உங்களுக்கு? நீங்க பொறுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தா தான் புரியும். அப்ப இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் சரி. இதை கொஞ்சம் பொறுமையா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பொறுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்படி புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரீவைண்ட் பண்ணி பொறுமையா பாருங்க. ஓகேங்களா? அது மேல இருக்க அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஈஸி. ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இயல் எண்களும் முழு எண்கள், எல்லா முழு எண்களும் இயல் எண்கள் அல்ல அப்படின்றது தான் சரி. ஓகேங்களா? அடுத்தது என்னப்பா, ஒரே நிமிஷம்ப்பா, நிறைய டேட்டா இருக்கு. ஓகேப்பா, இது புரிஞ்சிச்சா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானதுக்குள்ள போகலாம். ஓகேப்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் கேட்பாங்கப்பா, அதனால உங்களுக்கு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகேப்பா, இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்ப்பா. ஓகேவா? ஓகே. அதாவது 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 இரட்டை எண்களும் இன்னொரு இரட்டை எண்ணையும் கூட்டினா ஒரு இரட்டை எண் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து எப்படி சார் இப்படி கேட்பாங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டையும் கூட்டினா 4, 2 இரட்டை எண்களை கூட்டினா 4 வருதா? இதை இப்படி கொடுத்தாங்கன்னா நீ ஈஸியா போட்டுருவீங்க. அவன் இந்த சென்டென்ஸை இப்படியே கேட்பான். ஓகேங்களா? இரு இரட்டை எண்களின் கூடுதல் மற்றொரு இரட்டை எண்ணாகவே அமையும் அப்படின்னு கொடுப்பான். ஓகேவா? இது கான்செப்ட் புரியுதா?
அப்போ இதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி இது இரு இரட்டை எண்களின் பெருக்களுக்கு என்ன வரும், இரு இரட்டை எண்களின் வகுத்தலுக்கு என்ன வரும், ஒருவேளை ஒரு இரட்டை எண்ணையும் ஒரு ஒற்றை எண்ணையும் கழிச்சா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? இதெல்லாம் ஃபிக்ஸ்டு ஆன்சர்ப்பா, இது சேஞ்ச் ஆகாது. நீங்கள் பயப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ஞாபகம் வச்சுன்னு போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்தது, ஒரு ஒற்றை எண்ணையும் மற்றொரு ஒற்றை எண்ணையும் கூட்டினா அது இரட்டை எண்ணாக தான் அமையும். ஓகேங்களா? இப்போ 1 + 1 2, இப்போ எக்ஸாம்பிள் 3 + 5 8. புரியுதா? அப்போ இரு ஒற்றை எண்களின் கூடுதல் எப்பொழுதும் அது இரட்டை எண்ணாகவே அமையும் அப்படின்னு கொடுத்துருப்பான். கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்தது, ஒரு இரட்டை எண்ணையும் ஒரு ஒற்றை எண்ணையும் கூட்டுறான், அதோட விடை வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை எண்ணா தான் அமையும். இப்போ எக்ஸாம்பிள் இரட்டை எண்ணை எடுத்துக்கலாம். 4 கூட ஒரு 1 கூட்டினா 5. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா கேட்க மாட்டான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இப்படி இதை நீங்க பிரிச்சு சம்மா போட்டு பார்த்தா தான் இது ஈஸி. பட் இந்த மாதிரி ஒரு கூற்றுல வந்து கேட்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதாவது ஒரு இரட்டை எண்ணையும் ஒரு ஒற்றை எண், அதாவது ஒரு இரட்டை எண் மற்றும் ஒரு ஒற்றை எண்களின் கூடுதல் எப்பொழுதும் ஒற்றை எண்ணாக அமையும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது சரிதான் நீங்க போடணும். இதுல இரட்டை எண்கள் கொடுத்தீங்கன்னா அது தவறு. ஓகேவா? இப்போ வந்து கரெக்டா பார்த்துவோம். இதே மாதிரி பெருக்கலுக்கு என்ன வகுத்தலுக்கு என்ன அப்படின்றத ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதுவரை கேட்டதில்ல, சும்மா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கா இருக்குன்றனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்கப்பா. அடுத்தது நம்ம அடுத்த கான்செப்ட் போகலாம். ஓகேப்பா, அந்த மேலே இருக்க பகாயன் பகுன்னு இருக்குல்லப்பா, அது சம்மந்தமாக ஒரு 5-6 கொஸ்டின் எழுதி வச்சிருக்கேன். அதை நான் வந்து உங்களுக்கு கிளாஸில் சொல்லிடும்ப்பா. ஓகேங்களா? இது டெமோ கிளாஸ்ன்றனால வந்து பார்த்தீங்கன்னா சட்டக்கட்டுக்குன்னு முடிஞ்ச அளவு கான்செப்ட் சொல்லி கொடுக்கலாம். இந்த டெமோ கிளாஸோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நடத்துகிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறத தாண்டி நீங்கள் வந்து ஒரு பிரோஜனமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நடத்த முடியும். பட் இன்ட்ரடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாகவே இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் புத்தகத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், இந்த கான்செப்டை புரிஞ்சுட்டீங்கன்னா. ஓகேவா? அதுக்காக தான். அடுத்த டாபிக் என்ன, அதுக்கு போயிடலாம்ப்பா. ஓகேப்பா, இப்போ பகாயன் என்ன அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரே ஒரு சம் மட்டும் சொல்லி கொடுத்துரு, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு, அதாவது பகாயன் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கீழே கொடுப்பாங்க ஒரு 1 2 3 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் வந்து முதல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 137 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இது பகா என்னான்னு நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 134 137 இருக்கா, இதுக்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ என்னது 144 இருக்கும். ஓகேவா? இப்போ 144 இருக்கா, அப்ப 144ங்கிறது 12 ஸ்கொயர். இந்த கான்செப்ட் புரியுதா? அதாவது இது எப்படி பகா என்னன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்றேன். இப்போ 137 இருக்கு, இதனுடைய அடுத்த ஸ்கொயர் வேல்யூ அதாவது வந்து பாத்தீங்கன்னா 11 × 11 121, 12 × 12 144. ஓகேவா? அப்போ இது ரெண்டுக்கு இடையில இந்த நம்பர் இருக்கனால இதுக்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ எடுத்திருக்கேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 12 ஸ்கொயர். ஓகேவா? இப்ப இந்த 12 இருக்கு இல்லையா, இந்த 12 வந்து பாத்தீங்கன்னா இந்த 12க்குள்ள எத்தனை பகா எண்கள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 12க்குள்ள எத்தனை இருக்கும்? நம்ம 2 சொன்னோம், 3 சொன்னோம், 5 சொன்னோம், 7 சொன்னோம், 8 கிடையாது, 9 கிடையாது, 10 கிடையாது, 11 சொன்னோம். அப்ப எத்தனை இருக்கு? 1 2 3 4 5. அதாவது இந்த 12 ஸ்கொயர், அதாவது இந்த 12ஓட பகா எண்கள் எத்தனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 12க்கு முன்னாடி இருக்கிறது 2 3 5 7 11 அப்படின்ற அளவு தான் இருக்கு. ஓகேங்களா? இவற்றில் எந்த எண்ணும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எந்த நம்பரும் 137 வகுக்க கூடாது. ஓகேங்களா? இப்ப இந்த அதாவது இது ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்டை புரிஞ்சுக்காதான் உங்களுக்கு போட முடியும். ஓகேங்களா? நான் மறுபடியும் ஒரு டைம் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. இப்போ ஓகேப்பா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பகா எண்ணா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. 137 பகா எண்ணா இல்லையான்னு கேட்கறாங்க. அப்ப 137க்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ என்ன? 144. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க, 93 கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ என்னது? 100. ஓகேவா? அப்ப 100னா 10 ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். நம்ம அடுத்த ஸ்கொயர் வேல்யூ 144ங்கிறனால இதை 12 ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். இப்ப 12க்கு முன்னாடி எத்தனை வந்து பாத்தீங்கன்னா பகா எண்கள் இருக்கு? 3 5 7. இதே 10க்கு முன்னாடினா இந்த 4ஓட நிறுத்திருப்போம். ஓகேவா? இப்போ 11 வரைக்கும் இந்த நம்பர் எதுவுமே அதை வகுக்க கூடாது. அவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ 137 போட்டு வகுத்து பாருங்க. 2ஆல வகுக்க முடியாது, 3ஆல 12 வகுக்க முடியாது, 5ஆல வகுக்க முடியாது, 7ஆல வகுத்தோம் ஒரு 7, மீதி 8 இருக்கும், 87 வகுக்க முடியாது, 11ஆல வகுக்க முடியாது. அப்போ இது எதாலையுமே வகுக்க முடியல அப்படின்னா இந்த நம்பர் பகா எண் சரிதான். ஓகேவா?
இது அங்கே மேக்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக வந்துருப்பா. ஓகேவா? அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பகாயனா இல்லையான்னு கேட்கும்போது இன்னொரு சம் போட்டு பார்த்தோம் இல்லையா, அதை நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு டக்குன்னு புரியணுங்க இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், நீங்கள் எது போட்டாலும் வரும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்படி வச்சுக்கலாம்ப்பா. இந்த நம்பர் 319 இது வந்து பார்த்தீங்கன்னா பகா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, இந்த 319க்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 319 தானே எடுத்துருக்கோம். ஆமாம் 319 தான், 319 தான் எடுத்துருக்கோம். 18 ஸ்கொயர்ப்பா. ஓகேங்களா? அடுத்த ஸ்கொயர் வேல்யூ இது எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு, நான் அடுத்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தரேன். ஓகேங்களா? அது வந்து மேஜராக ஒரு 4-5 இதை நீங்கள் கற்றுக்க வச்சுக்கிட்டீங்க, நான் இப்பயே சொல்லிடுறேன்ப்பா. ஓகேவா? டைம்னாலும் பரவாயில்ல, மீதி வந்து நம்ம நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த சம் அப்படியே எடுத்துங்க, நான் இதை சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ நம்ம அந்த கான்செப்டுக்குள்ளே போகலாம். ஓகேவா? இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போது 5 × 5 10 × 5 ஓகேவா? 10 × 10 10 × 15 இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் வேல்யூ வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 25 5 50. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 319 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ 319னா இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 10 × 15 எடுத்துக்குமா, அடுத்து வந்து 15 15 எவ்வளோ அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20 × 20 இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவன் 319 கொடுத்துருக்கான்ப்பா. இப்போ 319 கொடுத்துருக்கான். இப்போ 319க்கு அடுத்த பெரிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இப்போ 20 × 20 400ன்னு வருமா. அப்போ இந்த 319க்கு 400 பெரிய கேப் இருக்கு, அதுக்கு இடையில ஏதாவது ஒரு நம்பர் வரலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்கு இடையில வருதுன்றதை நீங்கள் ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20 வந்துருச்சா, இப்போ 20னா 400. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதனுடைய வேல்யூ 20க்குள்ள ஏதோ ஒரு நம்பர் தான் இருக்கணும். அப்படி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸ்க்கு வரணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்லணும். 140ன்னு இருக்குப்பா. உங்களுக்கு தெரிஞ்ச நம்பருக்கு சரி 140ன்னு இருக்கு. இது எதுக்குள்ள வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 12 12 144ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா 144 டைரக்டா போட்டுருவீங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சொன்ன மாதிரி 400 இருக்கா, இப்போ 19 எடுத்துக்கலாம். 19 19 9 81 என்ன மீதி 8பா. ஓகேங்களா? 9 9 9 8 வந்து பார்த்தீங்கன்னா 17. ஓகேங்களா? 9 9 1 1 9 7 16க்கு 6 மீதி 1 361. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 361 இப்படி ரூட்னு ஒரு சம்மு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும், இந்த நம்பர் 361 பார்த்தோன்னே இதுக்கு அடுத்த பெரிய வேல்யூ ரவுண்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ரவுண்ட் வேல்யூனா என்ன சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி 350, இதுக்கு அடுத்து வந்து 400. ஓகேவா? இப்போ 400 இருக்கு. இப்போ 400ன்றது எதோட வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். 20க்கு 20 உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ அந்த 20 இப்போ இந்த ரூட்ல இருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னா 20 × 20 400. அப்போ 400க்கு உள்ள இருக்கனால இதுக்கு முன்னாடி இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் தான் அப்படின்றது நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிப்புக்கு வந்துடணும். சரிங்களா? அடுத்தது இப்போ 19 × 19 நம்ம போட்டோம். ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு முன்னாடி என்ன வேற என்ன இருக்கும், இப்போ 20 × 20 வந்து பார்த்தீங்கன்னா 400. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 300 316 அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்கொயர் ரூட்டை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். 11 ஸ்கொயர்டு 12 ஸ்கொயர்டு 13 ஸ்கொயர்டு 14 ஸ்கொயர்டு 15 ஸ்கொயர்டு 16 ஸ்கொயர்டு இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதை தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா இதை ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஓரளவுனாச்சும் தெரிஞ்சுக்கணும். இப்போ 15 15 எத்தனை அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா டப்புன்னு அதை போட கற்றுக்கணும். ஓகேங்களா? 15 × 15 5 25 5 மீது 2 5 1 5 5 2 7 1 5 5 1 1. ஓகேங்களா? 5 2 25. ஓகேங்களா? அப்போ இப்படி வாங்க. இப்போ 15 15 என்னன்னு தெரியும். இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் போட்டு கொடுக்குறேன்ப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களும் இருப்பீங்க, அதனால தான் இதெல்லாம் சார் சொல்லி கொடுக்குறான்னு நினச்சிக்க வேண்டாம். அதாவது 15 × 15ன்றது உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால அதை சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ 225. இப்போ இங்கே வாங்க 225. ஓகேங்களா? அப்போ 15 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு நீங்கள் முன்னாடியே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? 15 ஸ்கொயர் வந்து 225, 20 ஸ்கொயர் வந்து 400. அப்போ 15 ஸ்கொயருக்கும் 20 ஸ்கொயருக்கும் இடையில தான் அந்த வேல்யூ இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இதை சொல்றது கஷ்டமா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பட் இதை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. ஓகேவா? அடுத்தது இப்போ இந்த ரூட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 361 இருக்கா. இப்போ ரூட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குப்பா. நம்ம கனெக்ட் பண்ணி என்னது 361 கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா
400 கண்டுபிடிச்சோம், 225. இது வந்து பார்த்தீங்கன்னா 15, இது வந்து பார்த்தீங்கன்னா 20. அப்போ இதனுடைய வேல்யூ என்ன வந்திருக்கணும்? 16, 17, 18, 19. இந்த 4 நம்பர்ல ஏதோ ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆன்சராக இருந்திருக்கணும். ஓகேவா? இப்போ இப்படி வாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேவா? 0 விட்டுருங்க. 0 வந்து 0. ஓகே. இப்போ 1 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 1. 2 ஸ்கொயர் பண்ணா 4. 3 ஸ்கொயர் பண்ணா 9. 4 ஸ்கொயர் பண்ணா 6, 16. ஓகேவா? 5 ஸ்கொயர் பண்ணா 25. 6 ஸ்கொயர் பண்ணா 36. 7 ஸ்கொயர் பண்ணா 49. 8 64. 9 9 81. 0. இது வந்து 0 தான் போகும். ஓகேங்களா? 10 ஸ்கொயர் பண்ணா 100 தான் வரும். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? இந்த லாஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ 1 ஸ்கொயர் பண்ணா 1 வருதா? அடுத்து பாருங்க, 9 ஸ்கொயர் பண்ணா என்ன வருது? 81. அப்போ லாஸ்ட் நம்பர் 1ன்னு வந்துச்சுன்னா 1, அந்த நம்பர் 1 இல்லைன்னா 9, அதாலதான் ஸ்கொயர்டா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது லாஸ்ட் நம்பர் 4ன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் 2ஆல இல்ல 8ஆல. ஓகேங்களா? 1 9ஆல வந்து அந்த ஸ்கொயரா இருந்துச்சுன்னா லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? 1ன்னு இருக்கும். அதே மாதிரி 2, 8ஆல இருந்துச்சுன்னா லாஸ்ட் நம்பர் என்ன வந்திருக்கும்னா 4ன்னு வந்திருக்கும். அடுத்து 3, 7 இதால ஸ்கொயர்டா இருந்துச்சுன்னா அதோட லாஸ்ட் நம்பர் 9ன்னு வந்திருக்கும். அடுத்து 4, 6ஆல ஸ்கொயர்டா இருந்துச்சுன்னா அதோட லாஸ்ட் நம்பர் 6ஆ இருந்திருக்கும். 5ஆ இருந்தா 5ன்னு வந்திருக்கும்பா. 5, 5 25, அப்புறம் வந்து 25 25 × 5 125. அந்த மாதிரி 5 வந்து 5ஓட வேல்யூ. இப்போ 10 அப்படின்னா 0 வந்து கடைசியில் வந்துடும். இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சது. இப்ப இந்த கணிப்புக்கு வாங்க. இப்ப இதை பாருங்க. இப்ப இதன்படி நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 15, 20ன்னு வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நடுவுல இருக்க ஏதோ ஒரு வேல்யூ தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசியில என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. அப்போ எந்த நம்பர் பெருக்குனா 1 வரும்? ஃபர்ஸ்ட் கடைசி நம்பர் 1ஆ இருக்கலாம். ஏன்னா அவன் ஆப்ஷன் கொடுத்துருப்பான்ப்பா, அதனாலதான் நான் ஈஸியா சொல்றேன். இப்ப ஏல வந்து என்ன கொடுத்துருப்பான்? 11, 19, சில வந்து பாத்தீங்கன்னா 17, இப்ப டில வந்து பாத்தீங்கன்னா 18 இப்படி கொடுத்துருப்பான். இப்ப இதுல நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப 1ன்னு வந்துருச்சா? 1ன்னு வந்தா நீங்க 11 எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் 15க்கு மேல 20க்கு உள்ளதான் அந்த வேல்யூ இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப வந்து 1 கிடையாது. அப்ப 11 கிடையாது. இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து வந்து பாருங்க, 9 இருக்கா? அதாவது பின்னாடி 9 வந்திருக்கணும் அந்த நம்பர். இந்த இருக்கா 19. அப்ப 19 × 19 ஒரு டைம் நீங்க பெருக்கி பார்க்கணும். அப்ப 17. இந்த 17ல இன்னொரு 17 கொண்டு பெருக்குன்னா என்ன வரும்? 2 7 ஸ்கொயர் பண்ணும்போது லாஸ்ட் வேல்யூ என்னவா வரணும்? 9ஆ தான் வரும். ஓகே, லாஸ்ட் நம்பர் 9ஆ வரும். இப்ப அதன்படி வந்து பாத்தீங்கன்னா 19 தான். இந்த 19 நீங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். 9 9 81க்கு 1 மீதி 8, 9 1 9, 9 8 17, 9 9 1. அப்போ 1 16க்கு 6 மீதி 1 361. இப்ப இந்த 17 செக் பண்ணி பாருங்க. 17 × 17. ஓகேவா? 7 49. எடுத்தோன்னே 7 7 49 பெருக்கிட்டோமா? அப்ப இதுதான் கடைசி நம்பர் வந்துடும். 7 49க்கு 9 மீதி 4 இருக்கும். 7 1 7 111. ஓகேங்களா? 1 7 7 1 9 8 2. புரியுதா? அப்ப என்ன வந்திருக்கும்? 9. சப்போஸ் இங்க லாஸ்ட்ல 9ன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெருக்கி பார்த்துருக்கலாம். ஓகேவா? இப்ப புரியுதாப்பா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? இப்ப லாஸ்ட் வேல்யூ, இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்? இப்ப இந்த இடத்துக்கு பதிலா இப்ப வேற ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, தோராயமா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நடத்துறதுனால ஏதோ ஒரு நம்பர் போட வேண்டியதா இருக்கு. இப்ப ஸ்கொயர் வேல்யூ வந்து எக்ஸாக்டா வந்து கண்டுபிடிக்கிறதா சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பாக்குற சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்க வேல்யூக்கு அடுத்த ஸ்கொயர் தான் நம்ம எடுக்க போறோம். பட் ஸ்கொயர் வேல்யூ எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்றதை இப்ப நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி இந்த 18 இருக்கா? இந்த 18ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னவா வரும் அப்படின்னா அதனுடைய லாஸ்ட் நம்பர் என்னவா வரும்? இங்க கொடுத்துருக்க பாருங்க, 4ஆ வந்திருக்கணும். கடைசி நம்பர் 4ன்னு வந்திருக்கணும். அப்ப எக்ஸாம்பிள் அதையும் செக் பண்ணி பாருங்க. 18 × 18, 8 8 64க்கு 4 வந்துருச்சா? ஓகேங்களா? கடைசி நம்பர் 4 வந்துருச்சா? இப்ப 6 இருக்கு. 1 8 8 8 6 14. ஓகேவா? 1 8 8 1 1 4, 12க்கு 2 மீதி 1 324. அப்ப 12 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? இதுல என்ன கொடுத்துருக்காங்க வேற? 2ஆ? 12 ஸ்கொயரோட வேல்யூ 144. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 12 12 144. அதே மாதிரி 18 × 18 வந்து பாத்தீங்கன்னா 324. ஓகேவா? அப்ப லாஸ்ட் நம்பர் என்ன வந்திருக்கோ அதை வச்சுதான் அந்த வகுத்தல கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சும்மா ஓரலுக்காக சொன்னப்பா, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியலன்னா கொஞ்சம் பொறுமையா பாருங்க, அப்பதான் புரியும். இது ஒரு கான்செப்ட் தான். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். இந்த ஒரு சம்மை முடிச்சு விட்டுலாம். ஓகேப்பா, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம்.
அடுத்த சம்ல என்ன கொடுத்துருக்கோம், 319 வந்து பார்த்தீங்கன்னா பகா என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி அடுத்த ஸ்கொயர்டு வேல்யூ என்னது 18 ஸ்கொயர்டு, ஏன்னா அந்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. ஓகேங்களா, உங்களுக்கு புரியணுங்க, அந்த கான்செப்ட் எடுத்து போட்டேன். இப்போ 18க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18க்கு வந்து எத்தனை பகா எண்கள் இருக்கு, 2 3 4 5 7 11 13 15 கிடையாது 17 இப்படி இருக்கா. இந்த நம்பர்ல எந்த ஒரு நம்பரும் இந்த 319 வகுக்க கூடாது. அப்போ ஒன்று ஒன்றா பார்க்கணும். 2ஆல வகுக்க முடியுமா, முடியாதுப்பா. 319 2ஆல வகுக்க முடியாது, 3ஆல வகுக்க முடியாது, 4ஆல வகுக்க முடியுமா, முடியாது, 5ஆல வகுக்க முடியுமா, 5ஆல வகுத்தா பின்னாடி 5 தான் வரணும். ஓகேங்களா, அடுத்து 7ஆல வகுக்க முடியாதுப்பா. 11ஆல வகுக்க முடியும்ப்பா, செக் பண்ணி பாருங்கப்பா. 11, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 31 இருக்கு. அப்போ 2 11 என்ன வந்திருக்கும், 22 வந்திருக்கும். மீதி 9 இருந்திருக்கும். அப்போ 99 1. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11ன்றது ஒரு பகாயன். இது வந்து பார்த்தீங்கன்னா 319 வகுத்துருச்சு ஃபுல்லா. ஓகேங்களா, இதோட மீதி வந்து 0ன்னு வந்துருச்சு, வகுத்துருச்சு. ஓகேங்களா, அப்போ 29 வந்துருச்சு. அப்ப இந்த மாதிரி வந்ததுனால இது வந்து பாத்தீங்கன்னா பகு எண் அல்ல. ஓகேவா, இந்த பகு எண்ணுக்கு எவ்வளவு பெரிய சம் நடத்த வேண்டியது இருக்கு பாருங்கப்பா. உங்களுக்கு புரியணுங்க, பொறுமையா நடத்தலாம். ஓகேவா, அடுத்த டாபிக் போறோம்ப்பா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபார்முலா தான்ப்பா. அதாவது a+b² இந்த மாதிரி ஃபார்முலாஸ் தான். இந்த ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் நடத்தும்போது நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புத்தகத்திலயோ இல்லை எதுலையோ பார்த்து மனப்பாடம் பண்ணுங்க. இது டேரெக்டாக சம்மில் யூஸ் ஆகும். அந்த சம்மில் யூஸ் ஆகும்போது சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மனப்பாடம் பண்ணுறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரமமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இப்போ நான் எழுதி போட்டாலும் டைம் தான் வேஸ்ட். இதை டேரெக்டாக நீங்கள் மனப்பாடம் பண்ண மாட்டீங்க. ஓகேவா, அதனால் அடுத்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர், இப்போ ஏதோ நம்பர் கொடுத்துருக்காங்க 9 64 7 3. இந்த நம்பர் 2ஆல வகுப்படுமா, 4ஆல வகுப்படுமா, 6ஆல வகுப்படுமா, 8ஆல வகுப்படுமா, இல்லை 25ஆல வகுப்படுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இந்த நம்பர் இதுல வகுப்படுமா இல்லையான்றதை பார்க்கறதா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எண்கள்ல இன்னும் டாபிக்குள்ளேயே போல, ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். இந்த டாபிக் உள்ள இன்னும் நம்ம போக வேண்டியது இருக்கு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்கள்ல இந்த டாபிக், அதாவது ஷார்ட்கட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ புரியணுங்க, இது எல்லாமே ஸ்கூல் புத்தகத்தில் இருக்குப்பா. நீங்க ஸ்கூல் புத்தகம் தேடி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 96 47 3 இந்த எண், அதாவது கீழே கொடுத்துருப்பாங்க ABCல நம்பர் கொடுத்துருப்பாங்க. கீழ்கண்ட எந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆல வகுப்படுன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம 4 நம்பரையும் எடுத்து 8ஆல வகுத்துலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, நமக்கு டைம் இருக்காது. அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் ஃபிக்ஸ்டு வேல்யூ. அந்த கரெக்டாக அந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வகுப்படுமா இல்லையான்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்ததே போதும்பா. இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அடுத்த நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். அதை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லிட்டேன். உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமாகவே இருக்கும். டிஎன்யூ சர்வீஸ் சேனலில் தான் எடுத்திருப்போம். விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், மற்ற டீட்டெயில் எல்லாமே லேட்டராக அப்லோட் பண்ணுவோம். நம்ம ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிடுவோம்ப்பா. சரிங்களா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்கள் அப்படின்ற டாபிக் பார்த்துருக்கோம். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுறப்பா, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த மேக்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவேன். என்னுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் இருக்கும். நீங்கள் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் இது இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேங்களா, நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தா தான் இது உங்களுக்கு புரியும். சரிங்களா, கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நீங்கள் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம மேக்ஸ் போட முடியும். சரிங்களா, நம்முடைய கிளாஸஸ் ஃபுல்லாகவே இனி வரும் காலங்களில் நம்ம இந்த மாதிரி தான் உங்களுக்கு நடத்துவோம். எப்படி புரியுமோ அந்த மாதிரி பொறுமையாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நடத்துவோம். சமுக்குள்ள போயிட்டா ஸ்பீடாக போயிடலாம். நீங்கள் வந்து அந்த இன்ட்ரடக்ஷனு அந்த கான்செப்டை புரிஞ்சுக்க தான் கஷ்டம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சமுக்குள்ள போகும்போது கஷ்டம் இருக்காது. சரிங்களா, அதனால தான் உங்களுக்கு இதை டைம் எடுத்து சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ சமுக்குள்ள போனோம்னா இப்போ பகா எண்கள் இத்தனை பகா எண் இருக்குப்பா கண்டுபிடிக்க பண்ணால் நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. நான் பகா எண்ணே சொல்லி கொடுக்காம நேராக உள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு பகா எண் சொல்லி கொடுத்தா அங்கே நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் சொல்லி கொடுத்துட்டேன். நம்மளுடைய அதாவது நீங்கள் வந்து 6 to 10 இப்போ நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் சீக்கிரமாக அறிவிப்பு வெளியிட்டுருவோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 6 to 10 ஸ்கூல் புக் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, அந்த 6 to 10 ஸ்கூல் புக்லேருந்து தான் நம்ம நடத்த போகிறோம். தயாராக இருங்க, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா
இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, இல்லை இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணி வேறு ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா அந்த கான்செப்டை சொல்லி கொடுக்குறதா நம்ம ஒரு வீடியோ எக்ஸ்ட்ராவாக அப்லோட் பண்ணுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்டு தான் வாங்கி முடியும். சரிங்களா? அதாவது கேட்டால் 50% சான்ஸ் இருக்குப்பா. ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டால் 50% சான்ஸ் இருக்குது. கேட்கல அப்படின்னா 0 சான்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதை என்ன செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம். சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறதுனால ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்காது. ஏதாவது ஒரு நம்பர்ஸ் ஏதாவது அதை பத்தி கான்செப்ட் சொல்லாமல் விட்டுருக்கலாம். நான் முடிஞ்ச அளவு நோட் பண்ணி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதுல ஏதாச்சும் நான் அப்படியே நடத்தும் போது ஏதாவது விட்டுருக்கலாம். ஓகேங்களா? அப்படி விட்டுருந்தாலும் நான் அடுத்த டாபிக்ல நடத்தி விட்டுறேன். சரிங்களா? தேங்க்யூப்பா.